வந்தீங்கன்னா மாம்பழ சீசன் முடியத்துக்குள்ளே இந்த சாஃப்டான மேங்கோ குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நல்ல ஸ்வீட்டான மாம்பழத்தை தோல் உரிச்சு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணான்னா மாம்பழ ஸ்வீட்னஸோட போதும். இப்போ 1 கப் பால் 3 ஏலக்காய் சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ சுகர் சிரப்புக்கு 1 கப்பு சுகருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு வந்து நம்ம ரவை ஆட் பண்ண போகிறோம். ரவையை இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பியூரியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விதமான ஷேப்பில் வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கிராக்லாம் இல்லாமல் சாஃப்டாக இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை ஒரு கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். நான் இப்போ ஆயில் ஃபில்டரில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து நீங்கள் எந்த பாக்ஸில் போட போகிறீங்களோ அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து லைனாக அடுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் சிரப் போட்டு ஒரு 1 ஹவர் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டான மேங்கோ குலாப் ஜாமுன் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மேங்கோ குலாப் ஜாமுன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.